ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான பயங்கரமான அப்டேட் எடுத்து வந்திருக்கேன். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 12வது வாரத்துக்கு உண்டான நாமினேஷன் முடிவுகள் வந்தாச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு புதிய சாதனையை கண்டிப்பாக படைச்சே தீருவோன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜாக்லின் மறுபடியும் 12வது வாரத்துக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் போட்டு டம்மான ஒரு அமுக்குங்க. நம்மளோட சேனலும் ஒரு நல்ல இடத்துக்கு போகும். உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. அதுவும் கடந்த 2 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 1500 பேர் உள்ளே வந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னுமே நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து ரஞ்சித் அவர்கள் வெளியே போகிறார். அது மட்டும் இல்லாமல் டபுள் எவிக்ஷன் இருக்குமா நம்ம ஏங்கி ரெட் கார்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கி கடைசியில் ஏங்கி நம்ம ஓஞ்சது தான் மிச்சம். அவங்க வந்து அதை கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 12வது வாரத்துக்கு உண்டான நாமினேஷன் முடிவுகள் வந்தாச்சு. அதில் வந்துட்டு கேப்டனாக யார் வந்தாங்கன்ற அப்டேட் கொடுத்தேன். ஸோ இதை வந்துட்டு சொல்லி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து கேப்டன்ஷிப் டாஸ்கில் ஃபஸ்ட்டு வெளியே போனார்ல ஜெஃப்ரி, அவர் தான் திரும்பவும் கேப்டனாக வந்திருக்கார். எனக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, ஒருவேளை பவித்ரா அந்த இடத்துல ஜெஃப்ரி இருந்திருந்தால் பிக் பாஸ் இந்த கேள்வி எழுப்பியிருப்பாரா, முத்துக்குமரன் மேலே இந்த விஷயத்தை வச்சுருப்பாரா அப்படின்ற ஒரு டவுட் வந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு என்னமோ பவித்ரா ஜனனியை அடுத்த வாரம் 12வது வாரத்தில் வந்துட்டு வெளியே அனுப்புறதுக்கு தான் இது ஒரு பிளானாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 99% இதுதான் பிளானாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நம்மலாம் வந்து ரயான் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணோம். பட் இந்த வாட்டி நாமினேஷனில் ரயான் வரல. ஸோ கூட்டி கழித்து பார்த்தா ஒரு டவுட் வருது. சரி, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்துக்குமரன் வந்தாச்சு. ஸோ அவர் வந்து விருப்பப்பட்டதும் அதுதான், அவங்களுடைய ரசிகர்கள் விருப்பப்பட்டதும் அதுதான். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்போ கேப்டன்ஷிப்பில் வந்துட்டு பெருசாக நாட்டம் இல்லை. அதே மாதிரி டைட்டில் நோக்கி நெருங்கிட்டு இருக்காங்க, ஃபினாலை நோக்கி நெருங்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் கண்டிப்பாக நான் வாரம் வந்துட்டு மக்களை சந்தித்து தீரணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கார். அதனால தான் நாமினேஷன் ஒரு டைமில் போயிட்டு அவரே வாலண்டராக என்னை நாமினேட் பண்ணிங்கன்னு கேட்பார். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி முத்துக்குமரன் வந்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராணவ். ஸோ ராணவ் உள்ளே வந்திருக்காப்புல. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருண் பிரசாத் உள்ளே வந்திருக்காரு. அடுத்தது அன்ஷிதா வந்திருக்காங்க, பவித்ரா ஜனனி வந்திருக்காங்க, தீபக் வந்திருக்காரு, மஞ்சரி வந்திருக்காங்க, விஷால் வந்துட்டாப்புல. அச்சோ, போன வாரம் கஷ்டப்பட்டு காப்பாற்றினாரே, ஆனால் இந்த வாரம் காப்பாற்ற முடியாது, வேறு வழி கிடையாது. விஷால் உள்ளே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சௌந்தர்யா, ஜாக்லின். ஸோ கிட்டத்தட்ட 10 பேர் உள்ளே வந்துட்டாங்க. 2 பேர் தவிர ஒன்று நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின்னர் ரயான், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜெஃப்ரி. இவங்க 2 பேர் தவிர்த்து மீதி இருக்கிற 10 பேர். ஸோ மொத்தமாக 13 பேர் தாங்க. இன்றைக்கி ரஞ்சித் வெளியே போயிட்டார். மீதி 12 பேர். அதில் 2 பேர் வந்துட்டு கேப்டன்ஷிப் டாஸ்க்கு ப்ளஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், மீதி இருக்கிற 10 பேர் உள்ளே வந்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாரமும் வந்துட்டு நாமினேஷன் அந்த விஷயங்கள் ஓட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்குன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ ஆல்ரெடி வந்து ஹாட் செட்டர் தான் நம்ம விஜய் விஷால் இருந்தார். ஸோ இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக இதே மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சம்மர் ரோஸ்ட்டில் வாங்கியிருக்கிறதுனால ஒருவேளை விஜய் விஷாலும் அன்ஷிதாவும் ஜோடியாக ஜெங்கின்னு போவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒருவேளை இது ஒரு செக்காக கூட இருக்கலாம், பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் என்னுடைய மைண்டில் இருக்கிறது. அதே மாதிரி பவித்ரா ஜனனி மேலேயும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. மற்றபடி யாருமே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மஞ்சரி மேலே ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஏன்னா ஓட்டு பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஆனால் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட். இதுக்கு மேலே வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 12வது வாரம் உண்மையிலே ஒரு ஸ்பெஷலான ஒரு வாரம். நிறைய பேர் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து ஒரு கட்சி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். ஏன் அப்படின்னா கண்ணை துடைக்கிறதுக்கு. ஏன்னா ஃப்ரீ டாஸ்க் வருது இல்லையா, நிறைய பேர் வந்து சளி பிடிச்சிக்கும். அதனால் விக்ஸ் டப்பா வாங்கிக்கோங்க, மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அழுது நம்மளுக்கு வந்து கண்ணெல்லாம் வீங்கி அங்கெல்லாம் செவந்து என்ன ஆக போகுது தெரியல. ஸோ கிட்டத்தட்ட 12 பேரோட குடும்பம் உள்ளே வர போகிறாங்க. அப்பப்பப்பப்பா பயங்கரமாக இருக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஏன்னா பிக் பாஸ் சீசனாகவே கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ரீ டாஸ்க்குன்னு தனியாக ஒரு டிஆர்பி ரேட்டிங் இருக்குது. சரி, பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.